எத்தனையோ பேர் இந்த ஷோல அழுதுருக்காங்க. எத்தனையோ பேர் இந்த ஷோல எமோட் ஆயிருக்காங்க. எத்தனையோ ஒரு பயங்கரமான விஷயம். எனக்கு பிடிச்ச பிளேயர் பாரு. அவங்க வெளில போறதோ, இல்ல அதுக்கு முன்னாடி சீசன்ல இருக்கிற நெறைய பிடிச்ச பீப்பிள் வெளில போம்போதோ, இதெல்லாம் நடந்தபோதெல்லாம் அப்பல்லாம் ஒரு எமோஷன் இல்ல. வினோத் ரொம்ப எமோட் பண்ணிட்டாரு. நான் ஆக்சுவலா என்ன அறியாம கொஞ்ச நேரம் என் கண்ணு கலங்குனது ஒரு மாரி ரொம்ப எமோட் ஆயிட்டேன். ஏன் அப்படின்னு உட்கார்ந்து அந்த ஷோ பார்க்கும்போது என்ன எமோஷன் ஆகுதுன்னா, ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு விளையாடலாம். ஐ மீன் ஒருத்தன தோற்கடிக்கிறதுக்கு இங்க ஒரு கூட்டமே வேலை பார்க்குது. ஒரு போட்டியில ஒருத்தன் இன்னொருத்தன ஜெயிக்கிறதுக்கு விளையாடலாம். இன்னொருத்தன தோற்கடிச்சிடவே கூடாது. அதுல கூட இன்னொருத்தன ஹர்ட் பண்ணி நம்ம ஜெயிச்சிடக் கூடாதுன்றதுல ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா விளையாடுறவன் தான் வினோத். வினோத்தோடைய இந்த வெற்றி என்ன சம்பாரிச்சு குடுத்திருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்த பார்க்கிற ஒரு குடும்பஸ்தன கண்ணுக்கு நேரா அவன் குடும்பத்துக்காக எனக்கு இது போதும், எனக்கு இந்த வெற்றி முக்கியம் இல்ல, என் குடும்பம் முக்கியம்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில ஒரு பொழுதும் தோக்க மாட்டான். அவன பார்க்கும்போது அவ்வளவு பொறாமையா இருக்கு. அவன பார்க்கும்போது மரியாதை கூடுது. அவன பார்க்கும்பொழுது நீ எல்லாம் வந்து இன்னும் உன் ஃபேமிலிய பார்த்துக்கிட்ட, உனக்கு என்ன அவ்வளவு அருகதை இருக்கு அப்படின்றது அவனுக்கு வெளியில நீ என்னா பெரிய படம் காமிக்க போறதா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கும்போது அவனுக்கு தெரியுது அவன் குடும்பம் தான்ன்றது அவன் கண்ணுல வந்து உண்மை தெரியுது. பொய்யா கூட சிரிக்கிற ஒரு கூட்டத்தை நீ ஒரு கூட்டத்துல பொய்யா கூட சிரிச்சிடலாம். ஒரு கூட்டத்துல இருக்கிற பல பேர்கிட்ட பொய்யான சிரிப்பை பார்த்தலாம். ஆனா பொய்யா கூட அழுகாதவன் தான் வினோத். யாருக்காகவோ ஒரு பொய்யா கூட தன்னோட சோகத்தை காமிச்சுக்காதவன் தான் வினோத். கேம் போக்கஸ்டா இல்லாம ஃப்ளோ போக்கஸ்டா இருந்த ஒரு பர்சனாலிட்டி தான் கானா வினோத். அவனுடைய இன்னைக்கு எக்ஸிட் அவனுக்கு இந்த வெற்றிக்கான பணம் கிடைச்சா என்ன அப்படின்றத தாண்டி வெற்றியில கிடைக்கிற பணம் அவனுக்கு கிரீடியா தெரியல. ஒரு சும்மா ஒரு ஆவரேஜா போட்டு போமே, ஒரு நாளைக்கு 15,000 ரூபான்னு போட்டா கூட 100 நாளைக்கு இப்ப திருப்பி போயிட்டு செலிப்ரேஷன் இதெல்லாம் கணக்கு போட்டா கூட 3 மாசத்துக்கு ஒரு 30 லட்சம் இப்போ ஒரு 20 லட்சம் ஈக்குவலன்ட் கிட்டத்தட்ட அவன் 50 லட்சம் ரூபாய் அச்சீவ் பண்ணிட்டான். அவனுடைய இந்த தாட் ப்ராசஸ் எங்க வந்திருக்கும்னா இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்திருக்கும். ஆவரேஜ் ஆஃப் 15K போட்டிருந்தா கூட ஒரு நாள் சம்பளம் எனக்கு தெரியல. ஆவரேஜ்ல 15க்கு குறையாம இருக்கும். இந்த மாதிரி பீப்புளுக்கு எல்லாம் 15 டெஃபினட்டா இருக்கும். மோர் தேன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 இருக்கும். இது என்னுடைய ரஃப் கால்குலேஷன் தான். 25 ஏன்னா இவங்க பெருசாலாம் கொடுக்க மாட்டாங்க. அதுல வந்து இவங்க ரொம்ப கேவலமான கஞ்சத்தனத்தை காட்டுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நாங்க கொடுக்கறதே பெரிய விசிபிலிட்டி தானே அப்படின்றதெல்லாம் அந்த இடத்துல தான் வந்து பேசுவானுங்க. இவங்க பெருசாலாம் காசு கொடுக்க மாட்டானுங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆவரேஜா குறைஞ்சதா 15,000 ரூபான்னு கணக்கு போட்டிருந்தா கூட அந்த 15,000 ரூபாய்க்கு ஒரு கிட்டத்தட்ட 100 நாள் செலிப்ரேஷன் இதெல்லாம் கணக்கு போடும்பொழுது அவருக்கு வரப்போற பணம் வந்து அந்த 50 லட்சம் ரூபாய் ஒரு மாதிரி கால்குலேட் ஆச்சு. என் குடும்பத்துக்காக வந்தேன். என் குடும்பத்துக்காக நான் போராடி பார்த்தேன். ஆனா அவன் பொய்யா இல்லாத ஒரே காரணத்தினாலதான் அவனால இவ்வளவு நாள் நீட்டிச்சிருக்க முடியுது. அவனுடைய ஒவ்வொரு இடத்துலயும் அவனுடைய உண்மையான விஸ்வரூபத்தை காமிச்சான். பொய்யான நட்பா இல்லாம உண்மையான நட்பா இருந்தான். உண்மையான நட்புக்காக அழுதான். உண்மையான நட்பு போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டான். அந்த நட்புக்கு இன்னொருத்த உண்மையா இருக்கானான்னு அவன் பார்த்ததே கிடையாது. அவன் நட்பை உண்மையா வச்சுக்கணுமான்னு பார்த்தான். குடும்பத்துக்காக எதை இழக்கிறோன்றது முக்கியம் இல்ல, எதை அடையிறோம்னு பார்த்தான். இவன் மனுஷன்லயே எல்லாருக்கும் ஒரு பாடம்.